கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு கேக் கட்டிங் இருக்கு, and then திருவிருந்து ஆராதனை இருக்கு. ஸோ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, God does everything in His time. Okay, so we have to wait upon the Lord. So God has a perfect time and everything. ஒன்று பேதுரு நம்ம இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஓகே, ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 6 எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை வைத்து தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். 1 Peter chapter 5 verse 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஏற்ற காலத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், humble yourself therefore under the mighty hand of God that He may exalt you in due time. Due time. ஏற்ற நேரத்துல there is a time for everything. எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் ஒரு சமயத்தையும் வைத்திருக்கிறார். He has a time for everything. அதே இதுல பிரசங்கி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலமும் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. So everything has a time. Okay, அடுத்தது பிறக்க ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு காலம், கடந்து படிங்க. எனக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நடத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. சரி, இப்படியே காலம் உண்டு, காலம் உண்டு. For everything there is a time. ஏன்னா அதனால இல்ல நம்மளுடைய லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா எவ்ரிதிங், ஒரு சைல்ட்ஹுட் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. there is a time, there is a season for everything. ஸோ அதனால தேவனாகிய கர்த்தர் அதன் காலத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாருக்குமே தேவனாகிய கர்த்தர் ஒரு பர்ஃபெக்ட் டைம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்த்திருக்கிற நன்மை, எதிர்பார்த்திருக்கிற காரியம், you have to wait. Waiting is very difficult, but waiting அப்புறம் பிறகு வெயிட் பண்ண பிறகு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதமா இருக்கும். வெயிட்டிங் ரொம்ப பிட்டரா இருக்கும், வெயிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா தேவனாகிய கர்த்தர் வேதத்துல வாசிக்கிறோம். அதே 3:11 வாசிங்க. 3:11 I'm sorry, 3:11 வாசிங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதினதின் காலத்தில் அவர் என்ன செய்தாராம்? நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். The Lord does everything perfectly in His time. He has a perfect time for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறார். ஆகையினால தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை நம்ம வந்து நீண்ட நாளா செபித்து கொண்டிருப்போம், ஒரு காரியத்திற்காக செபிப்போம், எதிர்பார்த்து கொண்டிருப்போம், இல்ல ஒரு காரியத்திற்காக நம்ம எந்த ஒரு காலம் எந்த ஒரு காரியமும் we have to wait upon the Lord. தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தர் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் என்ன செய்வாங்களாம்? புது பலன் அடைவாங்க. Those who wait upon the Lord will renew their strength. புது பலன் அடைந்து அப்புறம் என்ன செய்வாங்களாம்? கழுகுகளை போல செட்டைகள் அடித்து என்ன செய்வாங்களாம்? பறந்து எழும்புவாங்களாம். They will fly higher, 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 higher. பறந்து எழும்புவாங்க. ஆகையினால எப்போ? We have to wait. Waiting process is very difficult, but after waiting there is a great benefit, great blessings. ஆனால் அந்த வெயிட் பண்ற அந்த காலங்களில தான் நம்ம சோர்ந்து போகாம திட நம்பிக்கையாய் தைரியமா இன்னும் அதிகமான விசுவாசத்துல இன்னும் அதிகமான நம்பிக்கையில நாம் விசுவாசத்தோடு கூட காத்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். கடந்த வாரத்துல கூட ஒரு வசனத்தை வாசிச்சோம், ரொம்ப பிடிச்ச வசனம், ரோமர் 10:11 பாருங்க. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்பட்டு வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லி. அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் என்ன செய்ய மாட்டானா? வெட்கப்பட்டு போவே மாட்டான். If you really believe in Jesus, you will never be ashamed. நீங்க ashamed ஆகவே மாட்டீங்க, வெட்கப்படவே மாட்டீங்க. ஏன் வெட்கப்பட மாட்டீங்கன்னா அவரை விசுவாசிக்கிறபடினால. If you really depend upon God, if you really rely upon God, if you really have faith on God, you will never be ashamed. You will never be put to shame. நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. ஒருவேளை அந்த காலங்கள் அந்த தாமதங்கள் ஏற்படலாம், தாமதங்கள்
அவமானங்கள் ஏற்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் some process is going at the back of you. ஏதோ ஒரு process நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். So the Lord will do in his due time. அதனால ஆங்கிலத்துல வாசிக்கிறோம், ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில அவர் பலத்த கைக்குள்ள அடங்கிடுங்கள். In his due time it makes everything perfect. ஆகினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, God's delay ஒருவேளை delay ஆகுது அப்படின்னு சொன்னா, delay is not like it gives like strengthens us. நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்து நம்ம அதிகமா உற்சாகப்படுத்துறது. ஏன்னா God உறுதி செய்கிறது. ஏன்னா ஏசப்பா நம்மளோட சிச்சுவேஷனை பார்க்கிறார். He knows our situation. நம்மளுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து அவரோட வியூ பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவரோட வியூ பாயிண்ட் இஸ் டிஃபரெண்ட். நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பார்க்குற பார்வையில் அவர் பார்க்கறது இல்லை. அவருடைய பார்வை இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். He sees in a different angle. அவருடைய பார்வை நம்மளை பார்க்குற விதமே வேற. நம்ம என்ன செய்வோம், நம்ம மனுஷங்களை பார்க்கும்போது ஒரு விதமா பார்ப்போம். ஆனா அவருடைய பார்க்குற ஆங்கிள் இட்ஸ் டிஃபரெண்ட். He knows what is next. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், இல்ல நம்ம இதை செஞ்சோம்னா என்ன ஆகும்ன்றது தெரியும். சோ ஆகையினால தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து அந்தந்த நேரத்துல எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சோ ஆகையினால God is never too early and he is never late. அவர் ஏர்லியும் கிடையாது, லேட்டும் கிடையாது. நம்ம இயேசுவை சீக்கிரமும் செய்ய மாட்டாரு, லேட்டாவும் செய்ய மாட்டாரு. But he does in his perfect time according to the will of God. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி. நம்ம ஜெபிக்கும் போது கூட ஏசப்பட்ட சொன்னோம், ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி. என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விருப்பம் செகண்டரி தான். Say Lord your will, Lord your desire. அதுல சங்கீதம் 24 வாசிக்கிறோம், தேவரே என்ன செய்யுங்க, என்னுடைய மன விருப்பத்தின்படி எனக்கு தந்துடலும் அப்படின்றோம். அது நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்துடலுவார். ஆனாலும் நம்ம என்ன கேட்கணும், ஏசப்பா நீங்க என்ன விரும்புறீங்க, what is your desire Lord, what do you want me to have, நான் எனக்கு என்ன பெஸ்ட்ன்றத நீங்க தெரியும், so you do it Lord. அப்படின்னு அவர்கிட்ட சரண்டர் பண்ணும்போது, அவர்கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரு, he does everything perfectly. ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல நிறைய சம்பவங்கள் உண்டு. கர்த்தர் அதன் காலத்துல எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து இருக்கிறார். ஆகையினால அந்த வெயிட்டிங்க்கு ஒரு கிரீக்ல ஒரு வார்த்தை இருக்கு, அது பேர் என்னன்னா கைரோஸ்னு அர்த்தம். கைரோஸ்னா அப்பாயிண்டட் டைம். அப்பாயிண்டட் டைம்னு இருக்கு. everyone has an appointed time. எல்லாருக்குமே தேவனாகிய கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். he has a time. எல்லாருக்குமே ஒரு appointed time இருக்கு. நம்ம சொல்றோம்ல, இந்த அப்பாயின்மெண்ட் டைம்ல இந்த டைம்ல வந்துடுறேன், இந்த டைம்ல பண்றேன்னு. நம்ம எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் he has an appointed time. அந்த டைம் வரும்போது தான், அதுக்கு பேர் தான் கைரோஸ்னு கிரீக்ல அந்த வார்த்தை இருக்கு. so it means that time is all about the movement of God in our lives. என்னன்னா கர்த்தருடைய மூவ்மெண்ட், அவருடைய செயல்பாடு, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய செயல்பாடு வருவதுதான் கைரோஸ் என்ற அர்த்தம். It's a Greek word, means it is a movement of the life, movement of God in our lives. So கர்த்தருடைய காரியத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அவர் நமக்கு தந்தருளுவாராக. சரிங்களா? சரி, ஓகே, God bless you. தேவனாகிய கர்த்தர் அதன் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிறவர். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி Amen. Hallelujah. ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லுவோம் ஏசப்பா கிட்ட. மெல்ல எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஏசப்பா கிட்ட சொல்லுவோமா, முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. I surrender myself in your presence Lord. நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க ஐயா. நீர் என் தேவனாகிய கர்த்தர், என்னை அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. You have a appropriate time in my life Lord. எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நடத்தும் பொழுதுதான் எந்த வேதனையும் இருக்காது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கும், அதனோடு கூட வேதனை வராது. He does everything perfectly in his time, and not only that, there is no harm. What he gives is always the best. Amen. Hallelujah. Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. Hallelujah. In his time, he makes all things beautiful. In his time, Lord, please show me every day as you're teaching me your way.
say in your time. உம்முடைய நேரத்தில் தேவனாகிய கர்த்தரை என்னை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுமா? Yes, Holy Spirit, hallelujah. I just surrender, Lord. என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உம்முடைய சத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நான் காத்திருப்பது ஏசப்பா, வேதத்தில் வாசிக்கிறோம், காத்திருப்பது இளைக்கப்படும், நான் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. Yes, Holy Spirit, we wait upon the Lord, Lord, Holy Spirit, and your desire is my desire. Let thy will be done in my life, Adonai. Amen, hallelujah. உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க என்று ஒரு நிமிஷம் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. எல்லா வாயில திறந்து சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்தும்படி அவருடைய கரத்துக்குள்ள பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்போமா? Lord, let us humble ourselves, and due time He will lift us up. Hallelujah. Yes, Holy Spirit, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஒரு நிமிஷம் இயேசுவிடம் சொல்லுங்க, பேசுங்க. Open your mouth and shout unto the Lord and say, Lord, I surrender, Lord. Amen, hallelujah. ரோமர் 10:11 வாசித்தோம், விசுவாசிக்கிறவன் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Amen, hallelujah. If you really have faith in Jesus, if you really rely upon God, if you depend upon God, if you have faith in Jesus, you will never be put to shame. Amen, hallelujah. Because God does everything perfectly and the best to His children. Amen, hallelujah. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில உன் தேசத்துல மழை பெய்யும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். God has promised us. His promises are many. நிறைய வாக்குகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்துல கூட இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க படிப்புல, உங்களுடைய காரியங்களில், எதிர்காலங்களில் எல்லாவற்றிலும் the Lord will give the best for those who seek Him. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் என் தேவனாகிய கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெரும் பாறை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெரும் பாறை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை,
செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வு செய்கிலும் துலக்க செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு கொண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Amen. Hallelujah. நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. That is an end for everything. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் கைக்குடி வரச் செய்கிறவர். அவர் அற்புதங்களை காண செய்கிறவர். அவர் சுகத்தை கொடுப்பார், ஜீவனை கொடுக்கிறவர். சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், அற்புதத்தை செய்திருக்கிறார். விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடுங்க, அற்புதங்களை காண்பீர்கள். Believe in your heart and speak out and you will receive in Jesus' name. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் அவர் நிறைவான ஆசீர்வாதத்தினாலும், நிறைவான நன்மையினாலும், நிறைவான பலத்தினாலும், நிறைவான சுகத்தினாலும், நிறைவான வல்லமையினாலும் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் கூட தேவரே பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி அதனது காலத்தில் தேவனாகிய கர்த்தர் நீ நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, in your time, ஆண்டவரே in your perfect time, you do everything great Lord. Hallelujah. எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நேரத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். காத்திருக்கிற இருதயம் நிலைத்து போகும், ஆனால் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவைகளை நீங்கள் அமைச்சு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வீட்டை நீர் ஆசீர்வதியும், அவர்கள் போக்கையும் வார்த்தையும் கத்த நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சுகம், பலன், ஜீவனை கத்து கொடுத்து ஆண்டவரே தேவனாகி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் இடத்தில் நிறுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாக இருக்கட்டும் ஐயா, நன்மையின் வாரமாக இருக்கட்டும் ஐயா, அற்புதத்தின் வாரமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன
தேவன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா, எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதிசயத்தை காணட்டும், நன்மையை பார்க்கட்டும், ஆண்டவரே உமக்கு சாட்சியா இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் தாம் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதனாலும் கூட அப்பா பாஸ்டர் அம்மாக்கு கர்த்தர் ஒரு ஆண்டை கிருபையா கொண்டு கொடுத்தீரையா. தேவரே நீர் ஆசீர்வதித்து தீர்க்காயுசையும் நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உடைய மகளை கர்த்தர் நீர் உடைய வருகை மட்டும் அப்பா ஆரோக்கியத்தோடு பலத்தோடு அவருடைய தரிசனங்களை கர்த்தர் நாமேற்றி கொடுத்து உடைய தாசனுக்கு ஆண்டவரே ராஜா ஆண்டவரே ஆசீர்வாதமா திருச்சபைக்கு ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதமான தாயாய் நீர் வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்கார குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கர்த்தர் நல்ல வேலைகளை கட்டளையிடுங்க. பிசினஸ்ல தேவனாகி கர்த்தர் எல்லாவற்றையும் கைகூடி வர செய்யுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றி அருளும் அப்பா. ஆண்டவரே தகப்பனை இல்லாதவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்க தேசத்துல தகப்பனை மாற்றங்களை ஏற்படுத்தி எங்க தேசத்துல நல்ல ஆண்டவரே ராஜா ஆட்சிகளை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே தகப்பனை எந்த கருத்து கணிப்புகள் இருந்தாலும் என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர் நீர் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆட்சியை எங்க தேசத்துக்கு நீர் கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மகிமை ஒருவருக்கு ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை நாங்கள் எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. God bless you. God bless you. Have a wonderful blessed week. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாரமா இருக்கட்டும். God bless you.